ஹை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ் செல்வி ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா ஈஸ்வரி பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு கோவத்தோட பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாசல் கிட்ட நின்று கத்தவும் ஈஸ்வரியும் அவங்களுடைய பொண்ணு சித்ரா வராங்க. என்ன விஷயம்ன்றாங்க. எதுக்கடி சித்ரா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க தாயும் பொண்ணையும் சேர்ந்து அப்படின்றாங்க. தமிழ் செல்வி இது மாதிரி கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு எதுக்காக குழந்தைய தூக்கிட்டாங்கன்ட்டு அம்மாச்சி கேட்குறாங்க. அத்தை, என்ன இருந்தாலுமே வந்து பஞ்சாயத்தில் சொன்ன மாதிரி திங்கக்கிழமான குழந்தைய மாற்றிக்கணுன்றது தானே சட்டம். அதனால தான் குழந்தைய தூக்கிட்டு வந்தான்றாங்க. அதுக்கு முதல்ல நீங்கள் குழந்தைய கொடுத்தா தாண்டி அவளுடைய குழந்தைய கொடுப்பான்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அது கொஞ்சம் வந்து லேட் ஆயிடுச்சு கொடுக்க, அதனால வந்து குழந்தைய வந்து கொடுக்க முடியல, அதுக்காக இவ குழந்தைய கொடுக்க கூடாதுன்னு ஏதாச்சும் சட்டம் இருக்கா என்னன்னுவாங்க. கோவம் வந்துட்டு தமிழ் செல்விக்கு ஏன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நானும் பூனா போட்டுன்னு பாக்குறேன், ரொம்ப தான் திமிரு பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க மனசுல என்னத்த நினைச்சிட்டு இருக்கீங்கன்றாங்க. நீங்க பண்ணதுனால இங்க எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க என்னன்னா சர்வ சாதாரணமா குழந்தைய வந்து கொண்டுட்டு வந்துட்டீங்க, அது யாருக்கு தெரியாம திருடிட்டு வந்திருக்கீங்கன்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும், என்ன பண்ணிடுவீங்களான்றாங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, நான் தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கேன்னா? இங்க பாரு தமிழ் செல்வி, நான் எல்லாம் தேவையோட தான் பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. இங்க பாருங்க, நீங்க பண்ணிட்டு இருக்கிறது அசிங்கமா இருக்குன்னு உங்களுக்கே தெரியுதா இல்லையான்றாங்க. எனக்கு அப்படி எதுவும் தெரியலன்றாங்க. எங்க வீட்டு வாரிசை நாங்க தூக்கிட்டு வந்ததுல தப்பே இல்லைன்னு ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.